ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களை பத்தி பேசியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதிய ஜனதா கட்சியின் கைத்தடி தமிழக வெற்றி கழகம் இன்று திராவிட இயக்கத்தை கை நீட்டி பேசுவதற்கு வந்திருக்கக்கூடிய அந்த நடிகர் தொடங்கிய இருக்கக்கூடிய கட்சியை தூள் தூளாக்கக்கூடிய இயக்கம் திமுக. விஜய் பேசுகையில் 200 தொகுதிகளும் கைப்பற்றுவோம் என கூட்டணி இருமாப்போடு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என கூறுகிறார். அந்த தம்பிக்கு நான் சொல்கிறேன், இதே போல் திமுகவை பார்த்து சொன்ன பல பேர் ஒன்றுமில்ல ஆகியுள்ளனர் அப்படின்னு திண்டுக்கல் லியோனி அவர்கள் இப்ப சொல்லியிருக்காரு. அண்ட் இப்ப ரீசெண்டா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் பேசின பேச்சு திமுகவை தான் டைரக்ட் அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்காக திமுக பிரமுகர்கள் நிறைய பேர் விஜய் அவர்களை ஒரு புறமா சாடியும் பேசியிருக்காங்க. அண்ட் விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு. அண்ட் இன்னும் நிறைய மேடை பேச்சுக்கள்ல நிறைய பேரை பத்தி பேச இருக்காரு. அண்ட் இன்னும் ஒரு படம் மட்டும் தான் நடிப்பாரு. அண்ட் அந்த படத்தை முடிச்சுட்டு முழு நேர அரசியல்வாதியா களத்துல இறங்கி வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் மிகப்பெரிய வெற்றியை காமிக்கணும்னு அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் ரொம்ப விருப்பப்படுறாங்க. அண்ட் இதே போல ஒவ்வொரு மேடை பேச்சிலும் பேசும்போது நிறைய எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அவரோட ரசிகர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப திண்டுக்கல் லியோனி பேச்சின பேச்சை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.